அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம், தமிழக அரசோட தலையில மத்திய அரசு இறக்கிய மிகப்பெரிய இடி. இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். அரசியலில் என்ட்ரி ஆகும் துர்கா ஸ்டாலின் அவர்கள். இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். பிஜேபிலேருந்து அண்ணாமலை அவர்கள் விலகுனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய மோசமான ரிப்ளேவ பிஜேபி குடுத்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றதையும் சேனலுக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய விஷயம் இருக்கு. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா தமிழக மக்களே பாருங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தலையில மத்திய அரசு இறக்கியிருக்காங்க. அத பத்தி நம்ம பேசுவோம். பார்த்துட்டு சேனல் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு கமெண்ட் சொல்லிருங்க. லைக் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசியலில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்னன்னா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில இருக்காங்க. இது வந்து காங்கிரஸோட மத்திய அரசோட கூட்டணி அப்படின்றதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி. நேத்து கூட நான் ஈவினிங் வீடியோல சொல்லியிருப்பேன். நம்மளுடைய சிதம்பரம் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கும்போது, இந்தியா கூட்டணியில் டிவிகே இடம்பெறதுக்கும், தேசிய கட்சியா மாறுறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில அதை உடைக்கிற விதமா கிறிஸ் சோடாங்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்தியா கூட்டணியில் இன்னும் திமுக நீடிக்கிறது அப்படின்னு. இதுல என்ன உள்ள அர்த்தம் இருக்கு? அது போக பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க போயிருக்கும்போது, பிரதமரை மட்டுமே சந்திச்சு வந்திருப்பாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு நிதி பிரச்சனையை பேசிட்டு வந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதிக்கு மேல போய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதா இருக்காரு. இது போக அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு நேரம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து வரப்போற மாற்றங்கள். ஆனா, இப்போ வந்து மிகப்பெரிய இடிய இறக்குற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, பிரியங்கா காந்தி அவர்கள், ராகுல் காந்தியோட தங்கச்சியான பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சகோதரி. அவங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மற்றும் சோனியா காந்தியும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்னன்னா, ராகுல் காந்தி எடுத்த முடிவு தப்பானது. ஸ்டாலின் அவர்களை விட்டுவிட்டிருக்க கூடாது. நீங்க கூட்டணியை தமிழக வெற்றி கழகத்தோட இணைத்தது மிகப்பெரிய தவறு. இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய மத்திய அரசுக்கு வரக்கூடிய அனைத்து ஒரு கூட்டணியையும் தடுக்கிற விதமா அமைய போகுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் பத்தாது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை அவங்க சந்திக்கிறத தவிர்த்திருக்காங்க. வர 11ஆம் தேதியும் அவங்கள சந்திக்க போறதில்லை அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிற தொண்டர்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. நீங்களும் மறக்காம உங்களோட கருத்தை சொல்லிருங்க. இன்னமும் அவங்க எல்லாருமே வந்து ஒரே பக்கா கைகுலிகளா இருக்காங்க. அடுத்து நான் அண்ணாமலை விஷயத்துக்கு வர்றேன். அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று அரசியல்ல வந்து விலகிட்டாரு. பிஜேபியை விட்டுட்டு புது கட்சி தொடங்க போறாரு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்க போறாரு. எம்எஸ்கே கட்சி பேர் இதெல்லாமே பழைய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேபி ராமலிங்கம் மாநில துணைத் தலைவர் அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு மிக அதாவது பதிலடி அப்படின்ற பேர்ல மோசமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்துல பாஜகன்னு ஒரே ஒரு சீட் எடுத்திருக்கு பாத்தீங்களா? அது போக நிறைய மக்களுக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் மற்றும் தாமரை சின்னம்லாம் வந்து பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கான். ஒருவேளை நம்மளுடைய மாநில தலைவரா அண்ணாமலை இருந்திருந்தார் அப்படின்னா இது அந்த அளவுக்கு கூட நடந்திருக்காது. எடுக்கிற ஒரு சீட்டை கூட எடுத்திருக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு போனது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். பிஜேபிக்கு அண்ணாமலை தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு கண்டிப்பா அண்ணாமலை என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிஜேபியோட ஒரு கட்சியோட வரைமுறையே என்ன தெரியுமா? ஒரு தனி மனித ஆள் வளர்றது அந்த கட்சிக்கு பிடிக்காது. கட்சியோட வளர்ந்தா ஓகே. ஆனா நேத்து அமித்ஷாவிடம் போய் அண்ணாமலை சொல்லியிருக்கிற சில விஷயங்கள், 2 லேடிஸ் மேல தமிழகத்துல மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. அந்த 2 லேடிஸ் யார் அப்படின்னு பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு, தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த 2 லேடிஸ் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அது போக நயினார் நாகேந்திரன் அவர்கள், இவர் மேல பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது போக நிறைய விமர்சனங்களும் இருக்கு. அதையும் நேரா அமித்ஷாவிடம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் நேற்று அமித்ஷாவோட சீக்கிரட்டா பேசின விஷயங்கள். இன்னைக்கு அண்ணாமலை நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை அமித்ஷா அவர்களிடம் சீக்கிரட்டா பேச போயிருக்காங்க. அவருடைய பதவியை பறிக்க போறாங்களா என்ன ஏதுன்றது விவரம் அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். திமுகல அடியெடுத்து வைக்க போகும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா கூர்க்கு மாநாடுன்னு சொல்லிட்டு இப்ப கர்நாடகால அடிக்கடி கும்பலோட போய் உட்கார்ந்துருந்தாங்க பாத்தீங்களா குடும்பத்தோட. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. திமுகல செயல் தலைவர் பதவி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது காலியா கிடக்கு. அந்த பதவிக்கு உதயநிதி போடலாமா, கனிமொழி போடலாமா, யாரை போடலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலைஞர் இருக்கும்போது செயல் தலைவரா ஸ்டாலின் இருந்தாப்ல. அப்ப ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதி இருக்கணும்ல. இதுதானே வந்து உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா
பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அரசியல் அறிவு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் மற்றும் சில இந்த மாரி நபர்கள் வந்து கே.என். நேரு அவர்கள் இவங்கலாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. அது போக இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற ஜென்ஸிகளுடைய மனச கவர்ற விதமா வந்து நெறையா நடக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா, திமுகல குடும்ப அரசியல் பின்னணியில வருது. ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி ஒரு பெண்ண வந்து இறக்கணும் அப்படின்னும்போது, செயல் தலைவரா கனிமொழிய போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அக்கா ரொம்ப பயங்கர அப்படியே சந்தோஷத்துல இருந்தாங்க. எம்பி பதவி நம்மளுக்கு இல்லாம இருக்கு. இதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசியில செயல் தலைவரா துர்கா ஸ்டாலின இறக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு யோசனைய சபரீசன் சொல்லியிருக்காரு. யாரு? சபரீசன் அவர்கள் தனது மாமியாரை செயல் தலைவரா இறக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இழுத்து மூடிய திமுகவ பூட்டு போட்டே மூடிறலான்ற அளவுக்கு இருக்கு இந்த யோசனை. இது எப்படி இருக்கு என்னன்றத கருத்துல சொல்லிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அரசு வந்து வேதாந்தா நிறுவனத்தோட ஒப்பிட்டுருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்ற ஒண்ண திறந்து பல்வேறு விதமான பஞ்சாயத்தெல்லாம் போச்சு. எடப்பாடி அவர்களோட ஆட்சியில 2018ல கிட்டத்தட்ட 13 பேர் வந்து துப்பாக்கி சூட்டுனால உயிரிழந்திருக்காங்க. இது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில மோடி அவர்களின் தலைமையின் கீழ் வந்து போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்து விளையாட்டுன்னு சொல்லணும். மக்களுடைய மனசுல கண்ணுல மண்ண தூவிட்டு மத்திய அரசு கூட பல கோடிகள் வருதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வேதாந்தா நிறுவனத்தை அதுக்கப்புறமா வந்து இழுத்துலாம் மூடி பல்வேறு பஞ்சாயத்துக்கு அப்புறம் மூடி வச்சது இவ்வளோ விஷயங்கள் போக இன்னைக்கு பசுமை தாமிர ஆலை அப்படின்ற பேர்ல ஒரு புது பேரை மாத்திக்கிட்டு அதே ஸ்டெர்லைட் ஆலையை ரொம்ப வந்து பாதுகாப்பா திறக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் வேதாந்தா நிறுவனத்தால எடுக்கப்பட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒப்பந்தம் போடப்பட்டது கிட்டத்தட்ட 2032 வரைக்கும் வந்து ஒப்பந்தம் நீடிச்சிருக்கு. இது போக அந்த வேதாந்தா நிறுவனம் வந்து தமிழகத்துக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நிதி கொடுக்கறதுல இருந்து உதவிக்கிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு அனுமதி கிடைச்சிரும். ஏன்னா, இப்ப அரசு மாறி இருக்கு. இதுக்கு முந்தின அரசால அவங்களால திறக்க முடியல. ஏன்னா, அந்த தூத்துக்குடியோட அந்த துப்பாக்கிச்சூடு மேட்டர் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வரைக்கும் வந்து போயிருந்தாரு. இவ்வளோ விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசோட நம்மளுடைய முதலமைச்சரோட வேதாந்தா நிறுவனம் ரொம்பவே வந்து தீவிரமா இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கும்போது, இன்னைக்கு தமிழகத்துல ஏகப்பட்ட மதுக்கடைகளை மூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் 717 மதுக்கடைகளுக்கு அப்புறம் இன்னும் அடுத்து வந்து கிட்டத்தட்ட 900 மதுக்கடைகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்தெந்த ஏரியான்றத நான் தெளிவா அடுத்த வீடியோல சொல்றேன். அப்ப 900 பிளஸ் இங்கிட்டு ஒரு 700 அப்படி இப்படிங்கும்போது 1600, 1500 தாண்டிடுது அப்படின்றனால வருமானம் அரசுக்கு பாதிக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் ஆல்ரெடி காலியா இருக்கிற கஜானா, இன்னும் வரக்கூடிய அரசாணைகள் ஏகப்பட்ட விஷயங்கள செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளோ விஷயங்களும் பெண்டிங்கில் இருக்கும்போது நிதிநிலை அப்படின்ற ஒன்றை பார்க்கும்போது அரசு எந்த மாதிரியான வகையில் சம்பாதிக்கிறதுன்னு போது மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் இந்த ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சம்மதிப்பாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் மூலியமா 2177 கோடி பின்னாடி வரும்போதே பரந்தூர் விமானத்தை தான் மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோன்ற பஞ்சாயத்தும் வருது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் அப்படின்ற பஞ்சாயத்தை தூக்கிட்டு வந்து மத்திய அரசுலேருந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலையில் வைக்கிறாங்க. இதில் எப்படி சமாளிப்பார்? ஏன்னா இங்கிட்டே வந்து இவங்க அநியாயத்துக்கு மேலே அநியாயமாக திமுக வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுவோம்ல, இன்னைக்கு தமிழக அரசு வந்து இன்னைக்கு வண்டி ஓடுறதுக்கே வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழகம் வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு மக்களுக்கு இது செய்யலாமா அது செய்யலாமா என்னென்னலாம் பண்ணலாம். இன்னைக்கு அரசு அதிகாரிகளை மாத்துறதுல இருந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து மாத்துறதுல இருந்து பெண்களுக்கு தனியா பாதுகாப்பு கொடுக்கறதுல அவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு அப்படின்றது இப்ப கூட பாத்தீங்கன்னா எப்படின்னு தோணும் உங்களுக்குலாம். என்ன முதலமைச்சர்னா இதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும் நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமரை சந்திக்க வந்து ரகசியமா போயிட்டு வந்தது, ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டது, இதுக்கெல்லாம் மீறி எடப்பாடி அவர்கள் மற்றும் அடிக்கடி வந்து அவங்களுடைய அதிமுக வந்து டெல்லிக்கு போயிட்டு வர்றது, இவ்வளோ விஷயங்கள் தாண்டி இது எல்லாமே மத்திய அரசு வந்து இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட தலையில திணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை தான் நமக்கு ஏற்படுத்துது. என்ன பண்ண காத்திருக்காங்க மத்திய அரசு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.